ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தாயில்லம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாற்று மொழி மாற்று மதம் சார்ந்த அந்நியர்கள், அதாவது வெளிநாட்டவர்களாலேயும் பெரிய ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறணும். நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு விட்டுறக்கூடாது, கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா நிச்சயமாக 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் சொல்லக்கூடிய, மனோஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக யார் வர்றாருன்னா செவ்வாய் வர்றாரு. ஸோ அந்த செவ்வாய் வந்து இந்த மாத துவக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் வந்து அமர்ந்துடுறாரு. அந்த 12ஆம் வீடு அப்படின்றது வந்து அயல் நாடை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ உங்களுக்கு எங்கே இருக்குது தொழில்? அயல் நாட்டில் இருக்குது. அயல் நாடுன்றதை கூட விட்டுருங்க. அது நீர் ராசி இல்லை, நிலராசி தான், வாயு ராசி தான், மிதுனம். ஸோ அதனால் வந்து நம்ம வெளிநாட்டை கூட விட்டுருங்களேன். இங்கே உள்ளூருக்குள்ளே இருக்காதுங்கன்றது அர்த்தம். அதுக்கு 12ஆம் இடத்துக்கு தொழில்காரன் வந்துட்டான் அப்படின்னாலே நீங்கள் வந்து உங்கள் சின்ன வட்டத்தில் செய்துட்டு இருக்கக்கூடிய செயல்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு கிரகங்கள் தயாராகிடுச்சு, நீங்கள் தயாராகணும், அவ்வளோதான் விஷயம். அதுதான். அது மட்டும் இல்லாமல் அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கு ராகுவுடைய இணைவு ஏற்படுது. இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா மாற்று மொழி மாற்று மதம் இவங்களெல்லாம் குறிக்கக்கூடியது. இந்த செவ்வாய்க்கும் ராகுவுக்குமான தொடர்பு அப்படின்றது திரிகோண தொடர்பு. ஒரு முக்கோணத்தோட 2 புள்ளியில் ராகுவும் செவ்வாயும் இணைகிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இயற்கை பகைவர்களாக இருந்தாலும் 2 பேரும் நல்ல தொடர்பில் இருந்து இணைஞ்சு உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க போகிறாங்க. ஸோ அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவும், ராகு இருக்கிறது வந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் அந்நியர்களாலேயும் மாற்று மொழி மாற்று மதம் சார்ந்த மனிதர்களாலையும் வெளிநாட்டவர்களாலேயும் உங்களுக்கான யோகங்களையும் நல்ல பலன்களையும் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ராகு செவ்வாய் தொடர்புடைய இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். இரவு பகலாகும், பகல் இரவாகும். அப்படி தான் காலையிலலாம் நீங்கள் என்ன தான் வந்து சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு கிளம்புனோடனே தூங்கணுன்ற எண்ணம் வரும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போமேன்னு தோணும். இப்படி நாள் ஓடும், நேரம் ஓடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ராசியிலே குரு இருக்கார். சுப கிரகமான உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளி பாக்கியம்னா அதிர்ஷ்டங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய வியாழன் உங்கள் ராசியிலே இருக்கார். மற்றும் சூரியன் புதனும் சேர்ந்துருக்காங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். குரு, சூரியன், புதன், இந்த 3 கிரக சேர்க்கையும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நிலையிலேருந்து இந்த மாதம் துவங்கியிருக்கு. 18ஆம் தேதிக்கு மேலே 17ஆம் தேதிக்கு மேலே சூரியன் சிம்மத்துக்கு போயிடுவார். புதனும் சிம்மத்துக்கு போயிடுறாரு. 18ஆம் தேதி ஆகஸ்ட் 18ஆம் தேதி புதனும் வந்து சிம்மத்துக்கு போயிடுறாரு. குரு உங்கள் ராசியிலே தொடர்றாரு. பாக்கியஸ்தானத்து அதிபதி மற்றும் உங்கள் 6ஆம் இடத்து அதிபதி குரு உங்கள் ராசியிலே தொடர்றாரு. ஸோ அந்த குரு 6ஆம் இடத்து அதிபதியாக வந்து பாக்கியாதிபதியும் வரதுனால இந்த 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலிமா உங்களுக்கான லாபங்களும் பாக்கியங்களும் கிடைக்கும். இந்த 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா என்னங்க அப்படின்னா, ருணரோக சத்ரு ஸ்தானம், நோய், எதிரி, கடனை குறிக்கக்கூடியது. மெயினாக நம்ம கடன் எடுத்துக்கலாம். கடன் வழியில் வளரக்கூடிய யோகம் வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு. அதனால் கடன் நினச்சி பயப்படாதீங்க. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, முதல்ல சொன்ன மாதிரி கடனை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து யார் அப்படின்னா செவ்வாய் தான். ஸோ அந்த செவ்வாய் மறைகிறதுனால கடனால் உங்களுக்கு வளர்ச்சி தான் இருக்குது. அது செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு அது வந்து ஒரு பலம் குறைகிற நிலைகளுக்கு போகும்போது தான் வந்து அது நமக்கான யோகங்களை கொடுக்காது. 12ஆம் இடத்துல மறைகிறதுனால ஒரு விதத்தில் நல்லது இருக்குது. மறைஞ்சு அவர் ராகுவோட தொடர்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றங்கள் இருக்குன்ற முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து உங்களோட செயல்களில் இன்னும் கொஞ்சம் புது புது விஷயங்களை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்களுடைய வேலையிலாகட்டும், உங்களோட பிஸ்னஸில் ஆகட்டும், குடும்ப விஷயங்களில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளில் ஆகட்டும், எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற போட்டு நிதானமாக பக்குவமாக முடிவெடுங்க. அவசரப்படாதீங்க. எப்பவுமே கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப மனப்பக்குவம் இருக்கும், நிதானம் இருக்கும். அது ஒரு பெரிய பலம்னே நம்ம சொல்லலாம்.
இருந்தாலும் கூட இந்த ஒரு காலகட்டம் வந்து உங்கள வந்து உங்க உணர்வுகள தூண்டி கோபம் இந்த மாதிரியான விஷயங்கள வந்து உங்கள்ட்ட அதிகப்படுத்தும். அ ஒரு சில ஒரு சிலருக்கு வந்து இந்த பிளட் பிரஷர், லோ பிளட் பிரஷர் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா, மனச சரியா வச்சுக்கிட்டா போதும். அது ஒண்ணு. அதுபோக பாக்கியஸ்தானத்தில உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்காரு. அங்க சனி மீன ராசியில 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஓகே, நல்லாயிருக்கு, ஃபைன். சனியாலயும் யோகம் தான், குருவாலயும் யோகம் தான். உங்க ராசி யோகாதிபதி தொழில்காரகன் செவ்வாயாலயும் உங்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்ததா இன்னும் முக்கியமான விஷயம், ராசிக்கு லாபஸ்தான அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் எங்க இருக்காரு அப்படின்னா, இந்த மாதம் துவங்கி 2வது நாள் ஆகஸ்ட் 2ஆம் தேதியே வந்து கன்னி ராசிக்குள்ள போயிடுறாரு. அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ஆசை, விருப்பம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும், வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயார், உங்களோட சுகம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய சுக்கிரன் வந்து அ கன்னி ராசியில போய் அமர்றாரு இல்லையா? அந்த கன்னி ராசி வந்து அவர் வந்து நீச பலம் அடையக்கூடிய இடம். அதாவது 0 பலம். சுக்கிரனுக்கு பலம் இல்லன்ற மாரி ஒரு இடம். அங்க போய் அமர்ந்து சமசப்தம பார்வையில சனியோட தொடர்பு ஏற்படுத்திக்கிறாரு. ஸோ அப்போ வந்து பெண்கள் விஷயத்துல, அதாவது ஆண்களுக்கு பெண்கள் விஷயத்துலயும், பெண்களுக்கு ஆண்கள் விஷயத்துலயும் சில அவப்பெயர்கள், கெட்ட பெயர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமா பழக்கவழக்கங்கள்ல நல்லா ரொம்ப நாளா பழகிட்டு இருக்க எதிர்பாலினத்தவர்கிட்ட கெட்ட பெயரை ஏற்படுத்திக்கிறாதீங்க. பக்குவமா இருங்க. இந்த ஒரு மாசத்த ஆற போடுங்க. அதுக்கப்புறமா நீங்க நினைச்ச விஷயங்கள அவங்கள்ட்ட சரியான விதத்துல கன்வே பண்ணுங்க. நல்ல விதமா புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாசம் ஆகஸ்ட் மாதம் அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு அந்த உறவு கெட வாய்ப்பு உண்டு. கவனமா இருங்க. 2வது வந்து சுக்கிரன் வந்து இன்னும் சில நல்லதையும் செய்றாரு. அவர் நீசம் மட்டும் அடையல. விதிவிலக்கா நீச பங்கம் ஆறாரு. ஆ நீசபங்கம் எந்த அடிப்படையில அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுக்கிரனுக்கு வீடு குடுத்த புதன் வந்து உச்சம் பெற்ற குருவோட உங்க ராசியில தான் இருக்காரு. அப்ப நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த அடையலாம். கொஞ்சம் பொறுமை காக்கணும். கால தாமதப்படுத்தணும். அப்படி பண்ணீங்கனாலே நிதானம் இன்னைக்கே எனக்கு நடக்கணும் அப்படின்ற அவசரத்த மட்டும் விட்டுட்டு, பொறுமையா, நிதானமா அந்த ஆசைப்பட்ட காரியங்கள சாதிக்கிறதுக்கு ஸ்டெப் எடுங்க. நிச்சயமா உங்களுக்கு வெற்றி உறுதியா இருக்கும். கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட காலத்தில திருச்செந்தூர் முருக வழிபாட அ ஒரு முறையாவது இந்த மாதத்தில ஒரு முறையாவது போயிட்டு வந்துருங்க. அப்படி முடியலங்க, நான் வந்து எங்களால எனக்கு வேலை பளு இருக்கு, குடும்பச் சூழல்லாம் இருக்கு, என்னால அவ்வளோ தூரம் போ முடியாது, நான் வேற ஒரு ஊர்ல இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, உங்க ஊர்லயே நீர்நிலை பக்கத்தில இருக்கக்கூடிய ஒரு முருகன் ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டு வாங்க. அதுக்கும் எனக்கு கோயில் போறதுக்கே நேரம் இல்ல அப்படின்னா, மனசுல நெனச்சா கும்பிட்டுங்க திருச்செந்தூர் முருகன. வாழ்க்கை நிம்மதியா, சந்தோஷமா, ஹேப்பியா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். பொதுவா வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம ராசிக்கானது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விஷயம் அப்டின்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, நீங்க சொல்றீங்க நல்லது வரும்ன்றீங்க, ராஜாவாயிருவோன்றீங்க, ஜாக்பாட் அடிக்கும்ன்றீங்க, புதையல் யோகம்ன்றீங்க. எதுவும் வந்த மாரி தெரியல சார். வாழ்க்கையில கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றத சொல்லுவீங்க. ஸோ இதில என்ன நீங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நானுமே பல இடங்கள்ல பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்க பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா? இது வந்து ராசி அப்படியே ராசிய தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரன் வந்து சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில அப்படின்னா, மனோகாரகன், உடல் காரகன் மற்றும் தாய் காரகன் சந்திரன். ஸோ இப்போ வந்து என் ராசிக்கு நீங்க எப்படி இருக்கு பலன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரகன். சந்திரன் வச்சு தான் ராசிய நம்ம முடிவு பண்றோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு ராசி சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கிறாரோ, அங்க என்ன நட்சத்திரத்தில பயணிச்சுட்டு இருக்கிறாரோ, அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ அந்த மனதின் அடிப்படையில உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டா இந்த பலன்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா? இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை எதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இதுதான் விஷயம் அதுதான். உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா? மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது? மனசு. மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ, மனக்கவலையோ, மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி, பொறாமை, வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல்
நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன், யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்களும் உங்கள் சுற்றி இருக்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். அதுதாங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சைக்காலஜி இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன், இவங்களாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம். அதுதான். ஸோ அதனால் வந்து மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரகமைப்புகளாக பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும், அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோட தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை இனிமையாக இருக்கும். கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இல்லை, கொஞ்சம் அதிகமான சுறுசுறுப்பாக இயங்க போகிறீங்க. ஒவ்வொரு விஷயமும் செய்வோமா வேண்டாமா, இது செய்யலாமா அது செய்யலாமா, இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படி செஞ்சால் எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக நிறைய யோசிச்சிங்க. கிட்டத்தட்ட மகர ராசிக்கு சந்திராஷ்டிரமம், மகர ராசிக்கு பிரச்சனை, மகர ராசிக்கு 7.5 எல்லாமே கடகராசியும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களையும் என்ன பண்ணும், இந்த கிரகங்கள் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்முடைய கடகராசிக்காரங்க இந்த ஒரு 7.5 வருஷத்தில் எல்லா விதமான அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கொஞ்சம் அதிகமான சுறுசுறுப்புடன் இயங்கக்கூடிய, அதாவது 4 ராசியில் நம்முடைய கடகராசியும் ஒன்று என்பது உண்மை. பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்டான எதிரிகள் குறைவு, இன்டைரக்டான எதிரிகள் தான் அதிகம். அதாவது இன்டைரக்டான எப்படி சொல்கிறான்னா கூடவே இருப்பாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் ஆமாம் சொல்லுவாங்க. நீ அப்படியே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துட்டால் பகல் வந்து சோகமாக உட்காந்துக்குவாங்க, சோகமாக உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் மனசு தான் கேட்காதே, நீங்கள் தான் இலக்கண மனசாச்சே, அவங்கள்ட்ட போய் என்ன விஷயம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போதும். உங்களை எப்படி அவங்க மிஸ்யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதே மாதிரி கிரிமினல் பிளான் போட்டு உங்களை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்ச்சியாளர்களுடைய அத்தனை விதமான சூழ்ச்சிகளையும் நீங்கள் முறியடித்து உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடிய தன்மை கிரக ரீதியாக உண்டு. அதே போல் யார் யாரெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்கி எவ்வளவோ போராடுறீங்க, உருண்டு புரண்டு பார்க்குறீங்க, தூக்கம் வர மாட்டேங்கி அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் நிம்மதியான தூக்கங்களை பெறுவதற்கான, நிம்மதியான மகிழ்ச்சியை பெறுவதற்கான ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் என்பது உண்மை. அதேபோல் நம்மளுடைய கடகராசியில் யார் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, சின்ன திரை பெரிய திரை, யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை பிரபலப்படுத்தணும் என்பதற்காக பல விஷயங்களை இயக்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய கடகராசி அன்பர்கள் உறுதியாக இந்த காலகட்டங்களில்
மிகப்பெரிய அங்கீகாரம் பெற போகிறீங்க. உங்களுடைய திறமையை நீங்கள் யாருன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு மாதம். இந்த கலைத்துறையில் இருக்கவங்களும் பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் உண்டு. அதனால் கவலையே பட தேவையில்லை. மேலும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுடைய கடன் சுமையிலேருந்து மீண்டு வர போகிறீங்க. கடன் பிரச்சனை நிறையா இருக்குது, என்ன பண்ணே தெரியல, எப்போ அடைப்பேனே தெரியலன்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் கடன் சுமையிலேருந்து மீண்டு வந்து கவலைப்படாமல் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் அப்படியே மென்மையாக சிறப்பாக கொண்டு போவதற்கான வாய்ப்பை கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுது உங்களுக்காக உருவாக்கி தருங்கிறது உண்மை. ஸோ நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய புனபூஷ நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அதுக்கடுத்து ஆயில்ய நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களில் நீங்கள் என்ன நட்சத்திரம், உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோவை அப்படிங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கான அற்புதமான வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன விஷயங்களை கரெக்டாக கடைப்பிடிங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, பொதுவாக கடகராசிக்காக இந்த காலகட்டங்களில் கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதேபோல் மற்றவர்களுடைய விஷயங்களை தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த வட்டம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் சூப்பராகும். ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட அன்பு காட்டுற மாதிரி யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களாம் உங்களை லாக் பண்ணணும் போடக்கூடிய சதியாக தான் இருக்கும். ஸோ அந்த சதிகளை முறியடிக்கணும் அப்படிங்காண்டி பல தடவை ஐடியா போடுறீங்க, ஆனால் அந்த ஐடியா வந்து கரெக்டாக போக முடியல. ஸோ இப்படிப்பட்ட கடகராசி என்பர்கள் கவலைப்படாமல் இருக்கிறத வச்சுட்டு மைண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் மனசை ரிலாக்ஸ் வச்சுட்டு கரெக்டாக காய் நகர்த்தி போனீங்கன்னா, நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய சிறப்பான தன்மையை நோக்கி போகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கடகராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கிறது என்பது உண்மை. நேரிலே தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரே, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்படிலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி.
கடகராசி என்பர்கள் இந்த ராசியில சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். இந்த ராசியில குரு பகவான் உச்சம் பெறாரு. இந்த ராசியில செவ்வாய் நீச்சம் அடைகிறாரு. 3 கிரகங்களின் சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கடகராசி என்பர்கள். எப்படி சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரகங்கள், இந்த 3 கிரகங்களுமே பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்களுக்கு எப்போதுமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே குழந்தையின் மீது பாசம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் ஆட்சி பெறதுனால ஒரு அம்மா மாதிரியான ஒரு விருந்தோம்பல், ஒரு தாயினுடைய உணர்வுகள் எல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். குரு உச்சமாக இருக்கிறதுனால அந்த குழந்தையின் மீது இருக்கக்கூடிய குருனாலே அந்த குழந்தை காரகத்தை தான் கொடுக்கும். அந்த குரு உச்சமாக இருக்கிறதுனால அந்த குழந்தையின் மீது பாசம் அதிகமாக இருக்கும். என்னுடைய குழந்தை, என்னுடைய வாரிசு, என்னுடைய வளர்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு திருமண வாழ்க்கையில ஈடுபாடு இருக்காது. அப்படியே திருமண வாழ்க்கையில ஈடுபாடு இருந்தாலும் கூட ஒரு ஸ்டேஜ், அதாவது 40 வயதை கடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கை, அந்த கணவன் மனைவி அந்யோன்யம், கணவன் மனைவி கூட இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 20 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தோம், திடீர்னு இருந்தாப்புல பாத்தீங்கன்னா 45 வயசு ஆச்சு மேடம், ஒரு பிரிவினையில வந்து நிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரும். ஏன்னா தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மையை இந்த கடகராசி என்பர்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க நல்லா தான் இருப்பாங்க, இவர்களுடைய உறவுகளும் இவர்களுக்கு எல்லா விதமான ஒரு வசதி வாய்ப்புகளை கொடுத்ததுக்கு அப்புறமும் அதுல ஏதோ ஒரு குறைகளை கண்டுபிடிச்சு அவங்க மேல ஒரு வெறுப்புகளை அடையக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல இவர்களினுடைய ராசியின் மீது குரு உச்சமா இருக்கிறாரு. சூரியன் வேற பாதி நாட்களுக்கு இந்த ராசியின் மீது பயணிக்கிறார். அடுத்து புதன் பகவானும் பயணிக்க போறார். இப்படி அனைத்து கிரகங்களினுடைய தாக்கமும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்கு. அதனால இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான உயர்வை அடைவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில அந்த சூரியன் உங்களுடைய 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒரு நிரந்தர ஒரு வேலை அப்படின்றது முழுமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் அந்த வேலையில ஏதோ ஒரு திண்டாட்டம், 27 வயசுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், 25 வயசுக்கு மேல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனாலும் அந்த வேலையில எனக்கு ஒரு நிரந்தர தன்மை இல்லை, எப்பந்தான் நிரந்தர தன்மை வரும் அப்படின்ற மாதிரியான சில எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அந்த வேலையில ஒரு நிரந்தர தன்மைகள், உயர்ந்த பதவிகள், உயர்ந்த வருமானம் இதெல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து வரன் அமையக்கூடிய ஒரு முழுமையான ஒரு மாதம். யார் யாருக்கெல்லாம் திருமண பாக்கியமே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த மாதத்துல திருமண பாக்கியங்கள் கூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி முற்பகுதியில உங்களுடைய ராசியின் மீதும் பிற்பகுதியில உங்களுடைய குடும்பஸ்தானத்தின் மீதும் பெயர்ச்சியாகிறதுனால இந்த மாதிரியான திருமண வரன்கள் அமையறதுக்குண்டான ஒரு நேரம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவர்களினுடைய ஜாதகப்படி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுல நம்பிக்கையே இருக்காது. ஏன் அப்படி எப்படி ஆகும், இத்தனை மாதமா இத்தனை வருடமா கிடைக்காத ஒரு வரன் எனக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல கிடைக்க போகுதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்துல கிடைக்க போகுது. அவங்க சொன்னதும் உங்களுக்கு நிறைவேற போகுது. இந்த மாதத்திலயும் உங்களுக்கு திருமண வரன் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். ரொம்பவும் நேர்மைக்கு வித்து போனவர்கள், அதாவது நேர்மையின் சிகரம் அப்படின்னே சொல்லலாம். அந்த நேர்மைக்கு உண்டான ஒரு மறுபெயரை இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் கடகராசியில இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் தான். இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலத்துல வெளிநாட்டு வாய்ப்புகள், யார் யாருக்கெல்லாம் ஆன்சைட் ஜாப் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்களோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே வெளிநாட்டு வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியின் மீது கடந்து செல்ல போறார் இந்த மாதத்துல. திரும்ப மறுபடியும் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு கடந்து செல்கிறார். அதனால அந்த
வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தான் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அடுத்து பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய கடனினுடைய சுமை, கடன் பாத்தீங்கன்னா தலைக்கு மேல கடன், அந்த சும்மா இருந்தா கூட கடன் ஏதாவது வந்துட்டு இருக்குது, எதுவுமே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா கூட அந்த இடத்துல ஒரு கடன்றது வருது. தேவையில்லாத கடன்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் அந்த கடனுடைய நிவர்த்தி அப்படின்றது ஒரு 30% குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த ராசியில இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் மிகவும் ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய குழந்தை நமக்கு இது செய்யாதா, நம்மளுடைய கணவர் நமக்கு இதை செய்ய மாட்டாங்களா, மனைவி இதை செய்ய மாட்டாங்களா, நம்மளுடைய வேலையாட்கள் நம்மளுக்கு இது ஒரு ப்ராஃபிட்டா எடுத்து கொடுக்க மாட்டாங்களா, நமக்கு இந்த மாதிரியான தொழில இருந்து இவ்வளவு வருமானம் வராதா, இந்த மாதிரியாக ஒவ்வொரு இடத்திலையும் அதிகப்படியாக எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து தொடங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். எந்த கோடியில இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிச்சயிக்கப்படக்கூடிய ஒன்றாக தான் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அது போக இந்த ராசி என்பர்களுக்கு, இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய சில தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா ஜலதோஷம், ஃபீவர், அடிக்கடி ஏதோ ஒரு வைரல் ஃபீவர் வர்றது, இதனால உடல் பலவீனங்கள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும். அதெல்லாமே இந்த காலகட்டம் கொஞ்சம் நிவாரணம் அடைவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார். அவருடைய வக்ர பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனுடைய நீச்ச சுக்கிரனுடைய மீது படுறதுனால அந்த மருத்துவ செலவுகள் அப்படின்றது குறைவதற்குண்டான ஒரு நேரம். இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் போது சகோதரி ஸ்தானத்துல, உடன் பிறந்தவர்களினுடைய ஸ்தானத்துல மிக பெரிய அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் உடன் பிறந்தவர்கள் தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இப்ப அவர்களினுடைய உண்மையான முகம் அப்படின்றது வெளியில தெரிவதற்குண்டான ஒரு நேரம். உங்ககிட்ட ஒரு பணத்துக்கும் ஒரு காசுக்கும் உங்களுடைய ஒரு தேவையில்லாத சில விஷயத்துக்காக உங்க கூட இருந்திருக்கிறாங்க அப்படின்றது போது அதை நினைச்சு பார்க்கும்போது உங்களால அதனுடைய வலியை உணர்றதுக்கு ரொம்ப ஒரு கடுமையான ஒரு நாட்கள் எடுக்கும். அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா கேது திசை, சுக்கிர திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள் இருக்கும். அதாவது சனி, கேது, புதன், கேது, சுக்கிரன், இந்த மாதிரியான 3 திசாபுத்திகள் இருக்கும். இந்த திசாபுத்தியில உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.